டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பள்ளிகளுக்கும் 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மட்டுமே பள்ளிகளுக்கு வர வேண்டும், மற்ற வகுப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் கல்வி என கூறப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தலைநகர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக காற்றினுடைய தரம் என்பது மிகவும் மோசமான பிரிவில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த சில தினங்களாக காற்றினுடைய தரம் என்பது மிக கடுமையான பிரிவில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக 400, 450 என்று காற்றினுடைய தரக்குறியீடு என்பது பதிவாகி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் டெல்லியினுடைய நகரத்தினுடைய பல்வேறு இடங்களில் இந்த கடுமையான பிரிவு பதிவாகி இருப்பதன் காரணமாக இந்த டெல்லி சுற்றுவட்டாரம் முழுவதுமாக ஒரு பனி சூழ்ந்த ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிந்து ஒரு புகை மண்டலமாகத்தான் தொடர்ச்சியாக காட்சியளித்திருக்க கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல மக்களுக்கு இந்த சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை செலுத்தும் போது குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று பல்வேறு ஆய்வுகள் மற்றும் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் குறைந்தபட்சமாக ஒரு வீட்டில் ஒருவருக்காவது இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு அறிக்கையுடைய தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. அதே போன்று மெடிக்கல் ஸ்டோர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக மாஸ்க்குகள் அதே போன்று காப் சிரப் உள்ளிட்டவை அதிக அளவில் விற்பனை ஆவதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் டெல்லியினுடைய இந்த காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்காக கிராப் 4 என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அவசர நிலையை பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கிராப் 4 என்று சொல்லக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் கட்டுமானங்கள் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாலைகளை இடக்கூடிய செப்பனிடக்கூடிய பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தூசி உள்ளிட்டவை கிளப்பக்கூடிய ஒவ்வொரு பணியும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி பயன்படுத்தக்கூடிய வாகனம், எலக்ட்ரிக் வாகனம் மற்றும் BS4 என்று சொல்லக்கூடிய அந்த என்ஜினை பயன்படுத்தக்கூடிய டீசல் வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரக்கூடிய விதமான லகுரக வாகனங்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவதாகவும் தற்போது டெல்லி அரசானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதே வேளையில் டெல்லி அரசை பொறுத்த வரைக்கும் டெல்லியினுடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டை மீண்டும் வைத்திருக்கிறார். குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் எரிக்கப்படும் பயிர் கழிவுகளால் தான் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த போது சில கடுமையான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக காற்றின் தர மேலாண்மைக்கான அமைக்கப்பட்ட குழுவானது என்ன செய்து கொண்டிருக்கின்றது, காற்றினுடைய தரக்குறியீடு என்பது 450 கடந்த பின்பாகவும் அவர்கள் ஏன் கிராப் 4 அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள், ஏன் தாமதப்படுத்தினார்கள் உள்ளிட்ட கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கிராப் 4 என்பது தற்போது 400க்கு மேற்பட்ட அந்த மேல் தரக்குறியீடு காற்றினுடைய தரக்குறியீடு வரும்போது அதனை அமல்படுத்த வேண்டும் என்ற நிலையில் தற்போதுதான் அது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக ஏன் அமல்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதே வேளையில் 400க்கு கீழாக இந்த தரக்குறியீடு பதிவாகி இருந்தாலும் கிராப் 4 பிரகடனத்தை மீண்டும் ரத்து செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் உச்சநீதிமன்றமானது வழங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த காற்றினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும் ஆனால் டெல்லியினுடைய அந்த காற்றின் தரம் என்பது மிகவும் மோசமான பிரிவில் தான் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இன்றைய காலை தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு விமானங்கள் டெல்லிக்கு வந்து தரையிறங்க வேண்டிய விமானங்கள் டெஹ்ராடூன், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியினுடைய அந்த பூர் விசிபிலிட்டி என்பதன் காரணமாகவும் மிக அதிகமான புகை மண்டலம் இருப்பதன் காரணமாகவும் இந்த விமானங்கள் மாற்றுப்பாதைக்கு விட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் தற்போது நகர் என்பது முழுமையாக ஒரு புகை மண்டலமான நகராக காட்சியளிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்தியா கேட் மற்றும் கார்த்தவியா பகுதி பாத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையின் பாதை பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஒரு புகை மண்டலமான ஒரு காட்சியை காண முடிகிறது. குறிப்பாக ஒரு பகுதியில் இருக்க
அமைந்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையும் அதே போன்று அதற்கு நேராக அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கேட் 2 பகுதியையும் பார்த்தோம் என்றால் முற்றிலுமாக அந்த புகை மண்டலத்திற்குள் மறைந்திருக்கும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. ஆனால் இதையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளை கண்டுகளிப்பதற்காக அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு இடங்களில் மாஸ்குகளை அணிந்து செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தொடர்ச்சியாக காவல்துறையினர் அதே போன்று தன்னார்வலர்கள் அந்த அறிவுறுத்தலை வழங்கி வருவதையும் காண முடிகிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காற்றின் தரம் என்பது தொடர்ச்சியாக மிக தீவிரமான பிரிவில் பதிவாகி வருவதால் மக்கள் முடிந்த அளவிற்கு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை டெல்லி அரசானது வழங்கியிருக்கிறது. மோகன், டெல்லியில் காற்று மாசு அதிகரித்திருக்கும் சூழலில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த உண்மையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.